अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। चोदस्मार्तादिहं कर्मनिहिलं येन सूत्रितं तस्मै समर्थ வேதார்த்தவிதே விகனசே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்று தஞ்சை கஷேத்திரத்தின் திவ்யக்ஷேத்திரமாக வழங்கக்கூடியதான தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே இந்த க்ஷேத்திரத்துக்கு சித்தி க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்படுறது. ரெண்டாவது, தஞ்சமாமணி கோயில் நீலமேக பெருமாள்ங்கிறது அது ஆச்சரியமான விசேஷமான ஸ்தலமாக பார்க்கப்படுது. ஏன்னா இங்கே பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா சுவாமி அங்கே பிரார்த்தனைக்காக வந்திருப்பார், இல்லை வேத காரணத்துக்காக பக்தனுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருப்பார். ஆனால் இங்கே மட்டும்தான் பக்தன் வான்னு கூப்பிட்டான் உடனே பெருமாள் எழுதுறார். எப்படின்னா, அதாவது இந்த க்ஷேத்திரம் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. இந்த க்ஷேத்திரம் மூன்றாவது திவ்யதேசமாக பார்க்கப்படுகிறது. பெருமாள் திருநாமம் நீலமேக பெருமாள். மூலஸ்தானத்தில் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேவை சாதிக்கிறார். தனிக்கோயில் தாயாராக செங்கமலவேல் தாயார் இருக்கார். இங்கே உற்சவருக்கு ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத நாராயண பெருமாள் திருநாமம் உண்டு. அதேமாரி இங்கே கர்ப்ப கிரகத்தில் பராசர மகரிஷி அஞ்சலி ஹஸ்தத்தோடு, அதாவது கையை கூப்பிண்டு சேவிச்ச மாதிரி இருக்கார். இப்போ ஸ்தல புராணம் பார்க்கலாம். இந்த பராசர மகரிஷி என்ன பண்ணுறார், ஒரு கொலை நிறையா அமிர்தத்தை நிரப்பி தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணுறப்ப அந்த அமிர்தம் பெற வேண்டி தஞ்சாசுரன் தண்டாசுரன் ரெண்டு அசுரம் அவரை தொந்தரப்படுத்துகிறார். உடனே பராசர மகரிஷி பிரார்த்தனை பண்ணிக்கிறார், இவெல்லாம் என்ன அமிர்தத்துக்கு தொந்தரவு பண்ணுறா, இவன் அமிர்தம் கொடுத்துட்டா இவள் நீங்கள் வாழ்க்கை கிடச்சிரும், இரவா வாழ்க்கை கிடச்சிரும் அப்படின்னு பெருமாளை இறஞ்சி கூப்பிட்றார். எப்படி வான்னு கூப்பிட்றார். பெருமாள் வந்துடுறார். எப்படி வர்றார், பராச்சரம் உதயக்ஷேத்ரே பரஹாலாதி கீர்த்தினே பங்கேரஹரணா யுக்த பர்ஜன்யாயாஸ்து மங்கலம் சாட்சாத்கிருத்ய பராச்சரஸ்ய தபசா பத்மாதடி ஜோதிஷா போத்வா நீலவலாஹ துதீபய பீத்வா முதசாரசம் ஹத்வா தஞ்சஹ தண்டஹ பிரப்ரதான பாதலோஹத்ரயாம் தம் தஞ்சாபரவாசினம் கமலயா ஸ்ரீ நீலமேகம் பஜே. அதாவது அந்த பராசர மகரிஷி வான்னு கூப்பிட்டோன்னே நீலமேக பெருமாள் அவதாரம் பண்ணி தன்னோட திரு உடம்பை ஒரு குன்றாக மாற்றிக்கிறார். அதான் இந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள தனி சன்னதியான திருமணி குன்றான்னு பேர். அதாவது மணிக்குண்டு பெருமாள் தன்னோட உடம்பை இந்த நீலமேக பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த உடம்பை ஒரு மலையை மாற்றி மேலே மணியாக அமர்ந்துக்கிறார். அப்போ தஞ்சாவூர் என்ன பண்ணுறான், யானையாக உருமாறி அந்த மலை மேலே மோதுறான். உடனே நீலம் என்ன பண்ணுறார், சிங்கமாக மாறுறார். அது நரசிம்மனாக மாறி அவன்கிட்ட சண்டை போடுறார். நீலமேக பெருமாள் என்ன பண்ணுறார், நரசிம்மனாக மாறுறார். தஞ்சாவூர் என்ன பண்ணுறான், யானையாக மாறுறான். உடனே நீலமேக பெருமாளுக்கும் இந்த தஞ்சாவூர் யானையாக மாறான், அவனுக்கும் உக்ரமாக சண்டை இருக்கிறது. அப்போ தஞ்சாவூர் என்ன பண்ணுறான்னா தப்பு மட்டும் பார்த்து வைக்கிறான். பெருமாள் கருணாமூர்த்தி இல்லையோ ஒன்று திருவிடையை காமிக்கிறார். அவன் தஞ்சை மணிச்சுறான். அவன் பிரார்த்தனைக்கு எனக்கு இந்த ஊர் அம்பை விளங்குறது, தஞ்சாவூர் விளங்குறது.
ரூபனை கண்டேன். சங்கொடு சக்கரம் ஏந்திடும் நாதனை சந்நிதியில் இங்கு கண்டேன். சங்கொடு சக்கரம் ஏந்திடும் நாதனை சந்நிதியில் இங்கு கண்டேன். சகல பாபங்களும் தீர்த்திடும் தேவனின் சந்நிதி முன் வந்து நின்றேன். சில நகர்த்தனில் சிந்தை கவர்ந்திடும் சுந்தர ரூபனை கண்டேன். சுந்தர ரூபனை கண்டேன்.
இங்கே வரிசையாக பார்க்கலாம் நீங்கள். நீலமேக மணிபர்வத வீர நரசிம்ம ஸ்லோகம். அதாவது நீலபெருமாள் இப்போ செவிக்கணும், ரெண்டாவது மணிக்குண்டு செவிக்கணும், மூணாவது நரசிம்மனை செவிக்கணும். அப்போ கடைசியாக இப்போ தஞ்சாவூர் சொன்ன பண்ணுறான் தப்புன்னு பார்த்து பண்ணிக்கிட்டான்ல, உடனே பெருமாள் திருவடி காமிக்கிறார். காலை காமிச்சோன்னா தஞ்சாவூர் அணிஞ்சிடறான். பிரார்த்தனைக்கிணங்க இந்த ஊர் அம்பே விளங்குறதா தஞ்சாவூர் சொல்கிறா இல்லையோ, அதுமாரி தண்டாவூர் சொன்ன பண்ணுற அசுரன் பயந்துக்கிட்டு பூமியில் ஒழிஞ்சிடான் போய். நீலம் என்ன பண்ணுறார், வராக பெருமாள் மாறார். அந்த வராக திருவரும் இந்த மகாமண்டபத்தில் வராகன பெருமாள் எழுதியிருக்கார். நீலம் பெருமாள் 3 பேர் மரம் இல்லையோ, மணிக்குண்டன் நரசிம்மன் வராகன் வராதா 3 சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம். மணிக்குண்டன் நரசிம்மன் வராகன், அதனால் 3 சேர்ந்தபடி ஒரே திவ்யேசம். இவா 3 பேருக்கும் நீல பெருமாள் தான் மூலஸ்தானம், இவர் தான் மூலவர். இந்த பெருமாளை பற்றி திருமங்கை ஆழ்வார் பூதத்தால் மங்களாக சொல்லியிருக்கார். பூதத்தால் முதல் ஆழ்வாரில் வரக்கூடிய 2வது ஆழ்வார், கடைசியாக திருமங்கை ஆழ்வார் பாட்டிருக்கார். முதல்ல ஆமாம் திருமங்கை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு விசேஷமாக இங்கே ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஸ்லோகம் சொல்கிறார் என்னென்னா, பராச்சரணோதய க்ஷேத்ரே பரஹாலாதி கீர்த்தினே பங்கேரு ஹரணாயுக்த பர்ஜன் நியாயாஸ்த மங்கலம். பராச்சரண க்ஷேத்திரம் இங்கே தான். இது விட்டால் இவருக்கு வடக்க தான் திவ்ய க்ஷேத்திரம் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது பராச்சரண க்ஷேத்திரம். பரஹால்னு கீர்த்தி, பரஹால்னு யார், திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு இங்கே கீர்த்தி கிடச்சிருக்கு. ஏன்னா திருக்குழந்தை முதல்ல திருமங்கை ஆழ்வார் உபதேசம் வாங்குறார் பெருமாள்கிட்ட. வாங்கினோன்னா முதல்ல திருக்குழந்தை 6ஆவது பார்த்து பாடுறார், 2வது இவர் பாடுறார். ஏன்னா பொதுவாக நம்ம சம்பிரதாயப்படி ஒரு விஷயம் கற்றுண்டா 2ஆள் ஃபாலோ பண்ணால் தான் 2 1க்கு சமானமாகும். அதுக்காக என்ன பண்ணுறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாள் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, இந்த ஸ்தலபுராணம் எப்படி அதை பற்றி தனியாக பாடுறார். அப்படியே எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசே என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர் வெறுக்குல நெருக்கி அவருயிர் செகுத்த வெம்மண்ணல் வம்புலாஞ்சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி நம்பிகாலுய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்போ சாதிக்கிறார். அதனால் இந்த பக்தாலாம் என்ன பிரார்த்தனையோ என்ன அவளுக்கு தேவையோ பெருமாளுக்கு இந்த பாசுரத்தை சாதிச்சு பெருமாள் சேவிச்சா போதுமா எல்லாம் கொடுக்குறாராம். அந்த கடைசி அந்த மகாமந்திரம் இருக்கும் இல்லையோ, இது அவரே அனுக்கிரகம்ன்றார். ஏன்னா மூலஸ்தானம் பார்த்தோன்னா வான்னு கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதனால் சுவாமி அந்த பாசுரத்தை சொன்னால் போதும், சுவாமி உங்களுக்கு அந்த மந்திர உபதேசம் பண்ணி ஒரு அனுக்கிரகம் பண்ணுறார். இப்போ 2வது நம்ம இந்த 3 கோள் இருக்கோம் இல்லையோ, இப்படி ஒரே திவ்யசமாக நமக்கு சந்தேகமாக இருக்கும். அதுக்கு பூத்தலை ஒரு பாசு சாதிக்கிறார். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன்பொருப்ப வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பரே ஏவல்ல எந்த கிடம் சாதிக்கிறார். அதாவது இந்த ஒரே பாசுரத்தில் இப்போ இந்த பூத்த என்ன பண்ணுறார், ஒரு 6 க்ஷேத்திரம் சேர்த்து சாதிக்கிறார். அதனால் பூத்த வெங்கடாச மன்னவாசி ரொம்ப ஏற்றமாக பார்க்கப்படுறது. ஏன்னா முதல் ஆழ்வார் இல்லையோ, அதனால் அவருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 1300 வருஷத்துக்கு முற்பட்ட காலமாக அது பார்க்கப்படுது. இந்த 3 க்ஷேத்திரத்துக்கும் ஒரே ஸ்தலபுராணமாக திருமங்கலில் சாதிக்கிற பாசுரம். அப்படின்னா உடம்புறவில் 3 மூர்த்தி வேராய் உலகொய்ய நின்றானே அன்று பேச்சு விடம்பருக வித்தகனை கன்றுமே விளையாட வல்லானை வரமீகானில் தடம்பருகும் கருமுகலை தஞ்சை கோயில் தவனறிக்கோர் வையங்காக்கும் பெருநறியை கண்டுகொண்டேன் கடிபொலில் சோல் கடமல்லை தலசயனத்தை சாதிக்கிறார். அதாவது இந்த பெருமாளை திருக்கடமலை இருக்குல்ல, அந்த பெருமாளை பார்க்குறாரு அவர். நீங்கள் இப்போ முதல் வரி பார்க்கலாம். உடம்புருவில் 3 ஒன்றாய் உடம்புருவில் 3 1 மணிக்குண்டன், 2வது நரசிம்மன், 3வது வராக பெருமாள். 3 ஒன்றாய் 3 ஒன்றாவே நீலமை சாதிக்கிறாராம். அதில் உடம்பில் 3 ஒன்றாய் மூர்த்தி வேறாய் 3 உருவம் 3 பேரோட சாதிக்கிறார். அதில் இந்த விசேஷம் செய்கிறதுக்கு 3 பெருமாள் இருக்கா இல்லையோ, அதுக்கு எப்படி ஒரே காரணங்கிறதுக்காக திவ்யங்கிறதுக்காக அதுக்கு திருமங்கை ஆழ்வார் ப்ரூஃப் தரார். இப்போலாம் பொதுவாக நான் பார்க்க போனால் ஒரு விஷயம் எதிர்பார்த்தா பண்ணுறா, அதுபோல் அப்பயே அவர் கொடுத்துட்டார். எப்படின்னா முதல் பாசுரத்தில் எம்பிரான் இதில் பெருமாள் எங்கே இருந்தார் சாதிக்கிறார். வம்போலாஞ்சோலை மாமதில் தஞ்சமாமணி கோயிலே வணங்கி அதுக்கு பெருமாள் கொடுத்துட்டார் திருமங்கை ஆழ்வார். பெருமாள் அங்கே இருந்தார் அப்படின்னு கொடுத்துட்டார். 2வது இந்த வாசுரத்தில் உடம்பு 3ங்கிறது 3 க்ஷேத்திரம் எப்படி ஒன்றாகும் அதுக்கு சந்தேகத்துக்கு நமக்கு திருமங்கை ஆழ்வார் ப்ரூஃப் கொடுத்துட்டார். அதனால் நமக்கு எப்போதுமே ஒரு விஷயம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது எது சரியா தப்பான்னு பார்க்குறோம் இல்லையோ, அதுக்கு இந்த விஷயம் கை கொடுக்க நமக்கு. அதனால் இந்த பெருமாள் சேவிச்சு எல்லாம் பயன்பெற்று சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்த லோகத்தில் பொதுவாக இந்த க்ஷேத்திரங்களில் விசேஷமாக சேர்த்து சொல்லக்கூடியதான தஞ்சை மடத்தில் கூடிய க்ஷேத்திரங்கள்லாம் புண்ணிய பூமி சொல்லுவாள். இந்த க்ஷேத்திரம்
புண்ணியம் சொல்லி. ஏன்னா இங்கே ஆழ்வா ஆட்சியாக வந்திருந்து தங்கியிருந்து எல்லாத்துக்கும் எல்லா விதமான பிரார்த்தனை செஞ்சுருக்கா. நாமும் நமக்காக வந்திருந்து பிறருக்காக தங்கியிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் சௌக்கியமாக இருக்குமாறு பிரார்த்திக்கிறேன்.